கூட ஒட்டு பசையை கலந்து கண்டிப்பாக நீங்க தெளிக்கணும். இதுல ஒட்டு பசைங்கிற விஷயத்துக்கு நான் வரேன். இந்த ஒட்டு பசை நீங்க கலந்து தெளிக்கிறதுனால இலையில நீங்க அடிச்ச அந்த தண்ணீரானது இலையில ஒட்டணும். அந்த வேக்சிகோட் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்டிங் பிளஸ் அந்த கோட்டிங்கோட சேர்ந்து சூட்டி மோல்டு எனக்கூடிய ஒரு நோயும் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த பிசுபிசுப்பு தன்மையோட உங்களுக்கு கீழே விழுகணும், எல்லாம் முழுசா கட்டுப்படணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 1 கிலோ அரிசி கஞ்சிக்கு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுல ஒவ்வொரு டம்ளர் உங்க டேங்க்ல ஊத்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 70 தென்னை மரம் இருக்குது அப்படின்னா ஒரு ஏக்கர்ல நீங்க குறைந்தபட்சம் 4 கிலோ அரிசியை பவுடர் ஆக்கி அதை காய்ச்சி அந்த காய்ச்சின தண்ணியை எடுத்து ஒவ்வொரு டேங்க்லையும் ஒவ்வொரு டம்ளர் நீ ஊத்திக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அரிசி கஞ்சி வடவடன்னு மேல பிடிச்சிக்கும். கூட ஒட்டு பசைன்னு சொல்லக்கூடிய நானயானிக் ஒட்டு பசைய உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல இலையினுடைய அடிப்பாகத்துல பூச்சிக்கொல்லி மருந்தோடு இந்த பசையும் சேர்ந்து தெளிக்கிறதுனால இலையில போய் நல்லா இறுக்கி ஒட்டிக்கொள்ளும். சரி, இப்போ நான் ஒட்டிக்கொள்றதை பத்தி நான் பேசினேன். ஆனா என்ன பூச்சிக்கொல்லி தெளிக்கலாம் அப்படின்னா இண்டோ அசாத் என்று சொல்லக்கூடிய 1500 ppm நீம் ஆயில் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்கு. இதனோடு ப்ரொபேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி 2 கிராம், இது ரெண்டையும் கலந்து ஒட்டு பசையும் போட்டு, அதாவது நானயானிக் வெட்டிங் ஏஜென்ட் பிளஸ் அரிசி கஞ்சி இதையும் போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கட்டுப்பாடு நிச்சயமாக மிக நன்றாக இருக்கும். எனவே கோடை காலத்துல இந்த பூச்சிகளை தவிர்க்கிறதுக்கு, வராமல் தடுப்பதற்கு நீங்க அட்வான்ஸா கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஓரிரு மரங்களிலே பாதிப்பு இருந்தால் கூட நீங்கள் எல்லா மரத்துக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். இது வந்த பின்னாடி நிறைய அஃபெக்ட் பண்ண பின்னாடி முயற்சி பண்ணி கட்டுப்படுத்தும் போது கட்டுப்பாடுக்கு வராமல் நிறைய வேற மருந்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு என்று அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். அதனால லேசா அங்கங்க பாதிப்பு இருக்கும் போது இதை செய்துவிட்டால் மிக அருமையாக கட்டுப்படுத்தி விடலாம். நன்றி.